என்னதான் திரு மார்க்கண்டேயன் தான் பெற்ற பிள்ளைகள் மீதே கேஸ் போட்டாலும் பிள்ளைகளான நாங்கள் அவரை அப்படியே விட்டுவிட மாட்டோம் என்பதையும் இங்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் யுவரானர். அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக நாங்கள் அனைவரும் சேர்ந்து மாதா மாதம் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து விடுகிறோம் என்பதையும் நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன் யுவரானர். ஆகவே இந்த வழக்கை டிஸ்மிஸ் செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. Go ahead. மிஸ்டர் மார்க்கண்டேயன், உங்க பிள்ளைங்க சொல்றதை எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க சொல்றது எல்லாமே நியாயமா தானே இருக்கு. அதுவும் இல்லாம அவங்க உங்களுக்கு மாசம் மாசம் மெயின்டெனன்ஸ்க்கு காசு கொடுக்கறேன்னு சொல்றாங்க. நீங்க சரின்னு சொன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு இல்லைன்னா அதுக்கு மேலேயும் நான் தர சொல்றேன். உங்க சார்பா யார் வாதாட போறாங்க? யுவர் ஆனர், அவங்க ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. செலவு பண்ணி வக்கீல் வச்சு வாதாடுறதுக்கெல்லாம் அவங்க கிட்ட வசதி கிடையாது. கோட்டார் அவர்கள் மேலும் கால அவகாசம் ஏதும் எடுத்துக்கொள்ளாமல் வழக்கை விரைந்து தள்ளுபடி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். சார், ஒரு நிமிஷம். அவருடைய வக்கீல் உங்க எல்லாரையும் குறுக்கு விசாரணை செய்யணுமா? நீங்க போகலாம் மிஸ்டர் மார்க்கண்டேயன். ரொம்ப நன்றிமா. மார்க்கண்டேயன் சார்பான விசாரணையை இன்று மதியத்துக்கு ஒத்தி வைக்கிறேன். The court is urgent. அவர் எப்படி வக்கீல வச்சாரு? அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு தெரியாம எப்படி? ஒருவேளை இந்த சமூக சேவை வக்கீல் யாராச்சும் ஃப்ரீயா வாதாடி கொடுக்க வந்திருப்பாங்களோ? வேற ஏதாவது ஒரு பெரிய வக்கீலா இருந்தா நாம அவ்வளவுதான். எனக்கு என்னமோ அந்த ஜட்ஜி கொடுத்த ரியாக்ஷனை பார்த்தா பாம்பே வக்கீலா இருக்குமோன்னு திக்கு திக்குங்குது. மலரு சமாளிச்சிருவல்ல? எனக்கு புரியல, இப்ப எதுக்கு தேவையில்லாம வராத ஆளுக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க? அதானே, அந்த ஆளு கூட்டிட்டு வர வக்கீல கண்டிப்பா எவனாவது தேங்காய் மூடி வக்கீலா தான் இருப்பான். ஓசில வாதாடுற வக்கீல் தேங்காய் மூடி வக்கீலா மட்டும் இல்ல, தேங்காய் நார் வக்கீலா தான் இருப்பான். 1000 தான் இருந்தாலும் என்னமோ ஒரு ட்விஸ்ட் வர போதுன்னு மனசு சொல்லிட்டே இருக்கு. டேய், இவ ஒருத்திட அவ மட்டும் பயப்படுறது இல்லாம நம்மளையும் சுமாரு. அண்ணே, அப்பா வராரு. ஹலோ, ஒன்றை நாக்கு பெறாத ஆளு உங்களுக்கு வாதாட எந்த வக்கீல் வராரு?
யாருன்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்குவோம். இவர் கொடுக்கற 5-10க்கு ஆஜராகிற வக்கீல யாருன்னு பார்க்க எனக்கும் ஆசையா தான் இருக்கு. வருவான்டா, அந்த வக்கீல் வருவான். உங்க எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சவன் தான். உங்க அத்தனை பேர் டவுசரையும் மொத்தமா உருவிட்டு ஓட விட போறான். யார் அப்பேற்பட்ட வக்கீல்னு நாங்களும் பார்த்துடுறோம். பார்க்கத்தானே போறீங்க. போச்சு. இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை பார்த்திருக்கிறது. ஆனால் இன்று வந்த வழக்கை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமானது. அதைவிட ரொம்ப ஆச்சரியமான ஒரு வழக்கறிஞர் இப்ப ஆஜராக போறாரு. வணக்கம் யுவர் ஆனர். ம். 60 வயசுல வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு இங்க இருக்கிற பல பேருக்கு நடுவுல, அந்த வயசுல 7 ஆண்டு சிறை தண்டனையின் நடுவுல சிறப்பு அனுமதி பெற்று படித்து இன்னைக்கு ஒரு வழக்கறிஞரா நம்ம முன்னால வந்து நிக்கிறாரு மிஸ்டர் மார்க்கண்டேயன். அவருக்கு இந்த நீதிமன்றம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறது. அதே சமயத்தில் இந்த வழக்கின் சாட்சிகளையும் நியாயங்களையும் வைத்துதான் முடிவெடுக்கப்படும். எந்த பாரபட்சமும் பார்க்கப்பட மாட்டாது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வாதியே அவருக்காக வாதாடும் போது பல சமயங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனா ஒரு வாதியே வழக்கறிஞரா வந்து நின்று வாதாடுவது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ்டர் மார்க்கண்டேயன், உங்கள் வாதத்தை தொடங்கலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். முதலாவதாக நான் ராஜாவை விசாரிக்க அழைக்கிறேன். ராஜா 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 ஆரம்பமே ராஜாவா? போச்சு. நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. ராஜா, ஆமா. நீங்க காசு விஷயத்துல ரொம்ப கரார்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இது இந்த வழக்கிற்கு சம்பந்தமில்லாத கேள்வி.
நான் இன்னும் கேள்வி கேட்கவே ஆரம்பிக்கலையே. இருமா, அவர் ஏதோ பேச வராரு, பேசி முடிக்கட்டும். குறுக்க பேசாம உட்காருங்க. யூ ப்ரொசீட் மிஸ்டர் மார்க்கண்டேயன். தேங்க்யூ யுவர் ஆனர். நீங்கள் காசு விஷயத்தில் ரொம்ப கரார்னு கேள்விப்பட்டிருக்கேன். காசு விஷயத்துல கரெக்டா இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. கணக்காக இருக்கிறது வேற, கஞ்சத்தனம் வேற. ராஜாவுக்கு சின்ன வயசுல இருந்தே காசு மேல பேராசை உண்டு. 10 காசு கீழே கிடந்தாலும் அது யாருக்கு சொந்தம்னு யோசிக்காம அப்படியே படார்னு பாஞ்சு பல்ட்டி அடிச்சு அதை எடுக்கக்கூடிய ஆளு. இவரை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா சுயநலமும் கஞ்சத்தனமும் சேர்ந்ததோட உச்சக்கட்டம் தான் ராஜான்ற இந்த மனுஷன். நீங்க எப்படி அதெல்லாம் சொல்லலாம்? பெத்த தகப்பனுக்கு புள்ளைய பத்தி தெரியாதா? நான் ராஜா கிட்ட சில லட்சங்கள் கடன் வாங்கினதா சொல்லி ஏதோ பேப்பர்லாம் கொடுத்துருப்பார் போல. வெல், நான் அதெல்லாம் மறுக்கல. நீங்க பெத்த அப்பனுக்கே கடனா பணத்தை கொடுத்து அதுக்கு பத்திரத்தில் எழுதி கையெழுத்து வாங்கி மாசம் மாசம் அதுக்கு 5 வட்டி வாங்கி தர முடியாத சூழ்நிலையில் அந்த வட்டி காசை ரவுடிங்களை வச்சு வசூல் பண்ண மகனை எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? மை லார்ட், என்னதான் அப்பா பிள்ளையா இருந்தாலும் ஒரு ப்ராமிசரி நோட் என்பது சட்ட ரீதியான ஆவணம் தானே. அதுல என்ன தப்பு இருக்கு? நோ யுவர் ஆனர், நீங்க இந்த வழக்கை உணர்ச்சி வசப்படாம சட்டப்படி அணுக வேண்டும். நானும் ஒரு தாய் தான். எனக்கும் வயதுக்கு வந்த பெரிய 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு நீதிபதியா இந்த வழக்கை நோக்கும் அதே சமயத்தில் ஒரு தகப்பனின் உணர்வுகளையும் வலியையும் வேதனையும் மதிக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் உள்ளேன். நான் நினைச்ச மாதிரியே முடிஞ்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா? புரியலையா? What do you do for living? நான் ஃபினான்சியல் அட்வைசரா இருக்கேன். எத்தனை நாளா? 7 வருஷமா. அதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு பிரைவேட் கம்பெனியில் அக்கௌண்டண்டா இருந்தேன். அந்த வேலை எப்படி போச்சு? உங்களுக்கு தெரியும் தானே? நீங்க சொல்றீங்களா இல்ல நானே சொல்லட்டுமா? அது வந்து யுவர் ஆனர், ராஜாவை வேலையை விட்டு எப்படி நீக்கினாங்கிறதுக்கான முழு விவரமும் அதுல இருக்கு உங்க பார்வைக்காக. ப்ளீஸ் அதை பாருங்க. ராஜா, நீங்க போலாம். யுவர் ஆனர், அடுத்ததாக ரவியை விசாரிக்க அனுமதி வேண்டுகிறேன். ப்ரொசீட். ரவி 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 என்ன நடக்க போதோ? வணக்கம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. வழக்கமா உங்களை கூப்பிட்டா உங்க மனைவி தான் வருவாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு நீங்களே வந்துட்டீங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். பெத்த தகப்பனுக்கு புள்ளைய பத்தி தெரியாதா? நீ உக்காருமா.
உங்க மனைவி பேர் என்ன? உமா. உமா மட்டும்தான் உங்க மனைவியா? சும்மா சொல்லுங்க. இல்ல சரி விடுங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒன்று. ஒன்று மட்டும்தானா? சரிதான். உங்களுக்கும் உமாவுக்கும் பிறந்தது ஒரு குழந்தை. உங்களுக்கும் பிரியாவுக்கும் பிறந்த ஒரு குழந்தை இருக்கணுமே. எங்க? இவரானர் முதல் மனைவியுடன் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே சட்டப்படி அவரை விட்டு பிரியாமல் இரண்டாவதாக ஒரு பெண்ணை காதலித்து ஏமாற்றி அவள் மூலமாக ஒரு குழந்தையும் பெற்றுக்கொண்ட அப்பாவி ரவி இவர்தான். நீதியின் முன்பு இவர் ஒரு தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி. இவரால் பாதிக்கப்பட்ட அந்த இன்னொரு பெண் என்ன ஆனால் அவர்களுக்கு பிறந்த குழந்தை என்ன ஆனது என்பது இதுவரை தெரியவில்லை. அது இல்லை என இவரால் மறுக்க முடியுமா? கேளுங்க. இதை தனி வழக்காக பதிவு செய்யுமாறு இந்த நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்கிறேன். Get lost. முடிஞ்சு. அடுத்ததாக உமாவை விசாரிக்க அனுமதி வேண்டுகிறேன். ப்ரொசீட். உமா உமா உமா. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. உமா, உங்க கணவர் ரவி பிரியாங்கிற பொண்ண உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து குடித்தனம் பண்ணும்போது அவரோட கூட பிறந்தவங்க எல்லாருமா அவருக்கு சப்போர்ட் பண்ணது உண்மைதானே? அவங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சது உண்மைதானே? அப்ப வீட்டை விட்டு நீங்க போனீங்களா? அப்ப நீங்க 4-5 மாசம் கர்ப்பமா இருந்தீங்க. யுவர் ஆனர், ஒரு கர்ப்பிணி பெண் என்று கூட பார்க்காமல் ரவியுடன் கூட பிறந்தவர்கள் உமாவை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. அதுவும் எதற்காக? ரவியை இன்னொரு பெண்ணுடன் திருமணம் செய்து வைப்பதற்காக. ஆனா அந்த வீட்டை விட்டு உங்களை ஒருத்தர் மட்டும் போக விடல. அந்த சமயத்துல அவர்தான் உங்களை பார்த்துக்கிட்டாரு. அவர் யாருன்னு நீதிபதி அம்மா கிட்ட நீங்களே சொல்லுங்க. உமா, இந்த விஷயத்துல எந்த பொண்ணும் பொய் சொல்ல மாட்டா. சொல்லுமா. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களை பார்த்துக்கிட்டது யாரு? உங்க அப்பாவா? இல்ல. ஓ, அப்பாவே கைவிட்டுட்டாரா? அப்ப வேற யார் தான் உங்களை பார்த்துக்கிட்டாங்க?
மாமா தான் என்ன பாத்துக்கிட்டாரு. புருஷன், நாத்தனார், கொழுந்தனார், அம்மா, அப்பான்னு எல்லாரும் கைவிட்ட ஒரு கர்ப்பிணி பொண்ண மாமனார் கூட வச்சிருந்து நல்லா கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இப்பேற்பட்ட ஒரு மாமனார் கிடைக்க நீ எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கணும். Your Honor, இந்த சம்பவத்துக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்லதான். ஆனா இதை என்னோட கருத்தா தான் நான் பதிவு செய்யறேன். என்ன உமா? ஆனா அவர் தானே எங்க அப்பாவை கொலை பண்ணிருக்காரு. அது தனி வழக்கு உமா. அதை இப்போ இங்க பேச வேணாம். போங்க.